ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதி, ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதிகளில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக யானைகளுடைய புதிய வழித்தடங்கள் அங்கே உருவாகி யானைகளால் மக்கள் வாழிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாழுகிற மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள், பல உயிர்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யானைகளால் தாக்கப்பட்டு இழந்திருக்கிறார்கள். குறிப்பா நான் இந்த நேரத்தில் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது என்னவென்று சொன்னால், கடந்த வாரம் கூட ஆத்தூர் தொகுதியினுடைய நீலமலை கோட்டை, பழக்கநூத்து, அதே போல ஒட்டஞ்சத்திரம் மலை அடிவார பகுதிகளில் அதிகமான யானை நடமாட்டங்கள். குறிப்பா அங்க இருக்கக்கூடிய தென்னை கன்றுகளை, அதாவது வைத்து ஒரு 2-3 ஆண்டுகள், 4வது ஆண்டில் பலன் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய கன்றுகளை அது வேரோடு பிடுங்கி அந்த கிழங்குகளை உண்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் பெரிதும் அங்கே அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழலை மாண்புமிகு ஊர வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அங்கே சென்று பார்த்து வனத்துறை அமைச்சரிடத்தில் பேசி 2 கும்கி யானைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை அனுப்பி, அதிகாரிகளையும் அனுப்பி, இன்றைக்கு அங்கே அந்த யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் உட்புகாத வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதற்கு நம்முடைய தமிழ்நாடு வனத்துறைக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பா யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் வருவதை தடுப்பதற்கு உளவியல் ரீதியாக, யானைகளை உளவியல் ரீதியாக நாம் அங்கே வரவிடாமல் செய்வதுதான் இதற்கு ஒரு சரியான தீர்வு. இதை யார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மூத்த விஞ்ஞானி ஏஜேடி சிங் அவர்கள், அவர் சொல்லியிருக்கார். ஜான் சிங் அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, உளவியல் ரீதியாக அதை வரவிடாம தடுக்கணும், அதற்கான ரிசர்ச் நிறைய நடத்தியிருக்காங்க. அவருடைய முதல் மாணவராக இருக்கக்கூடிய சிவகணேசன் என்பவரை கடந்த காலங்களில் நான் என்னுடைய மலைப்பகுதியில யானைகளை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய அரசினிடத்தில் எடுத்து சொல்லி அவர் ஒரு சிறப்பு படையை அமைத்து கிராமங்களுக்குள் யானை வராமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளை அன்றைக்கு எடுத்தார்கள். அதுபோன்று சிவகணேசனை போன்ற அந்த ரிசர்ச்ல இருக்கக்கூடியவங்கள, டாக்டரேட்ல இருக்கக்கூடியவங்கள வர வச்சு அவங்களை கிராமங்கள்ல சிறப்பு படை அமைத்து யானைகளை தடுப்பதற்குரிய முயற்சிகளை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும். குறிப்பாக காட்டு மாடுகள் பள்ளிகளுக்குள்ளும் அதே போல குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் கொடைக்கானல் பகுதிகளிலே வருகிற நிலை இருக்கிறது. அதையும் வனத்துறை தடுத்து அவர்களை காத்திட வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பில் நான் இந்த அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வனவிலங்குகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற நிலையிலும், விவசாயிகளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்ற நிலையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இப்பொழுது பேசியவர்களெல்லாம் குறிப்பாக அவர்கள் எடுத்து சொன்னது காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து. இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து திருநெல்வேலியிலும் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு நேரு அவர்களும், திண்டுக்கல்லுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்பிற்குரிய பெரியசாமி அவர்களும், அதுபோல விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்று விவசாயிகளுடைய குறைகளை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுத்து சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இன்று காட்டுப்பன்றிகள், குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக காட்டுப்பன்றிகளை எப்படி அடக்குவது என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே 2023 அப்பொழுது அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு குழு நியமிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த குழுவில் தலைமை வன பாதுகாப்பாளர் மற்றும் தலைமை வன உயிர் காப்பாளர் தலைமையில் விவசாயத்தை சார்ந்த விவசாய பிரதிநிதிகள், வனத்துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, அறிவியல் நிபுணர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள்
என மொத்தம் 19 நபர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரையெல்லாம் பார்த்துதான் நாங்கள் இந்த ஜிஓவையும் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த வனத்துறைக்கின் சார்பாக இந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவரே ஆணையிட்டு நேற்று இந்த அரசாணையையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையின்படி இதுவரையில் இது காட்டுப்பன்றிங்கிறது இங்கே நண்பர்கள் எல்லாம் சுட்டி காட்டியதை போல ஒன்றிய அரசு தான் எது எது வனவிலங்குகள் என்று அறிவிப்பது அதுதான். அந்த வனவிலங்குகள் அறிவிப்பு பட்டியலிலே இந்த காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றது. அதை விலக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமாக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று இங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயும் அமைச்சர் பெருமக்கள் இங்கே பேசிய எல்லோருமே நீங்கள் அதை எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய மணியாக இருந்தாலும், நம்முடைய செங்கோட்டையனாக இருந்தாலும், நம்ம மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியாக இருந்தாலும், மாண்புமிகு உறுப்பினர் மனோகரன், மாண்புமிகு உறுப்பினர் ரகுராமன், மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன், மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் ஆகிய அனைவருமே மொத்தம் 24 பேர்கள் இந்த மனுவை 25 பேர்கள் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பாக இந்த வனவிலங்குகளினுடைய உபத்திரவத்தை எடுத்து சொல்லி இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த குழுவும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இருக்கிற பொழுதே நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையின்படி ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜிஓ இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட விதியின்படி காப்பு காட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு வரையில் உள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி இல்லை. ஒரு வருஷம், ஏன்னா அது நாம் அந்த ஒன்றிய அரசினுடைய சட்டம், அது காட்டுப்பன்றி இருக்கிறதெல்லாம் நம்ம அதை 1 கிலோமீட்டர் வரல, அது பக்கத்திலே தான் இருக்கும், அந்த காட்டுக்கு பக்கத்தில் அந்த 1 கிலோமீட்டர் வரல அது வந்துட்டு போயின்னு இருக்கலாம். அது சுட அனுமதி இல்லை. அதே நேரத்தில் காப்பு காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு முதல் 3 கிலோமீட்டர் வரையுள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகள் பிடித்து மீள திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்காக வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் மேலும் அதிகமாக நியமிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இதையும் சொல்லியிருக்கிறோம். 1 to 3 கிலோமீட்டர் வரல அதை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க பிடிச்சி. அடுத்து இந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்தால், இந்த குழு பரிந்துரைத்தது 5 கிலோமீட்டர், ஆனால் முதலமைச்சர் சொல்லி விவசாயிகள் ரொம்ப பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுனால அதையும் குறைச்சி 3 கிலோமீட்டர் இந்த வனப்பகுதியில இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வருமானால் அதை சுடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ஜிஓவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. இது விவசாயிகளுக்கெல்லாம் பெரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்தா பன்றிகளை சுடலாம். உரிமை அது வனத்துறை அதிகாரிகள். அதற்காக வனத்துறை அதிகாரிகள் சுடுவார்கள். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அங்கே பாதுகாப்பிற்காக ஜீவோ இல்லை. ஆகவே இந்த வனத்துறை அதிகாரிகள் சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இதையும் சுடுவதற்காக இதை நீங்கள் எல்லாம் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறீங்க. வனத்துறை அதிகாரிகளே சுடாம விவசாயிகளே சுடுவதற்கு அதிகாரம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கிறவங்க எவ்வளவு விவசாயிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனாலதான் இந்த கட்டுப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால், ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி கொடுத்தா மற்றவங்க எல்லாமே உள்ள போய் கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் அந்த குழுவும் இப்பொழுது சொல்லி இருக்கிறது. ஆக உங்களுடைய கோரிக்கை இது முன்னால் மறுபடியும் பரிசீலிக்கப்படும். முதலமைச்சரிடம் சொல்லி இது குறித்து விவசாயிகளும் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா என்பதை பற்றியெல்லாம் பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படுகின்ற இந்த சேதங்களை தடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி இந்த யானைகளை பற்றி சொன்னீங்க. இந்த யானைகளை பற்றி சொல்லும்போது இங்கே பல்வேறு உறுப்பினர்கள் யானைகள் அவைகளும் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துது, உயிர் சேதம் எல்லாம் கூட ஏற்படுத்துகிறது என்பதையும் சுட்டி காட்டினார்கள். இங்கே பேசிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் சொன்னார்கள். அதைத்தான் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற பொழுது
அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற அந்த பகுதிகளிலே இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி கன்னிவாடி சாகத்தில் கோம்பை ஆத்தூர் வனப்பகுதியில் 2/1/2025 முதல் ஒரு யானை கூட்டம் மக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு 2ஆம் தேதி காலையிலேயே எனக்கு ஐ. பெரியசாமி அவர்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னார். நானும் அதை செயலாளரிடம் சொல்லி உடனடியாக அதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கே 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டன. கும்கி யானைன்னா ரொம்ப பேருக்கு எனக்கு முதலெல்லாம் தெரியாது என்ன கும்கி யானைன்னா. கும்கி யானை என்பது வனத்துறையினால் பழக்கப்பட்டிருக்கிற அந்த கும்கி யானை. அந்த கும்கி யானையை பார்த்தாவே மற்ற யானைகள்லாம் காட்டுக்குள்ள ஓடிடும், வனத்துறைக்குள் ஓடிவிடும். அந்த 2 கும்கி யானைகளை அனுப்ப வேண்டும் என்று ஐ. பெரியசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே மறுநாளே 2 கும்கி யானைகள் அங்கே அனுப்பப்பட்டன. அதுபோல்தான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலேயும் இது போன்ற பிரச்சனைகள் வந்த பொழுது அங்கேயும் 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டு அங்கே அதுபோல் நுழைந்த யானைகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதையும் நீங்கள் பத்திரிகை செய்திகளிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகளை எல்லாம் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி வனத்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, மேலும் இந்த மயில்களை பற்றியெல்லாம் சொன்னீர்கள். மயில் என்பது அது ஒரு தேசிய பறவை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த தேசிய பறவை இந்த வனவிலங்குகள்ல அதுவும் முதல் இடம் பெற்றிருக்கிற ஒரு பறவையாக இருக்கிறது. இந்த மயில்களினால் எவ்வளவு நாம சரியாக அதையும் வளர்த்திருக்கிறோம், வீட்டில் வச்சிருந்தவங்களாம் இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப அந்த மயில்களினால் ஏற்படுகிற சேதங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக நாம எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பொறுத்தவரையில இந்த அரசினால் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, இங்கே யானைகள் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு உயிர்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் போன்ற திட்டங்களின் மூலமாக 2.394 கோடி செலவில் 46.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு யானை புகாமல் இருப்பதற்காக நாம் அகழி வெட்டுதல், நீங்கெல்லாம் மணி கூட சொன்னார், இந்த அகழி வெட்டணும் அங்கே இருக்கணும் அது மாதிரிலாம் சொன்னார். அதையும் நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த சூரிய மின்வெளி அமைக்க அதையும் சொன்னீங்க. சூரிய மின்வெளி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்திருக்கிறது. ஆக இதெல்லாம் நாம சொல்றேன் ஆக இவைகளையெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இவைகளையெல்லாம் செய்திருப்பது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே யானையினாலோ மயில்களினாலோ அது போன்ற காட்டுப்பன்றிகளினாலோ எந்த பிரச்சனையும் சொல்றேன், அதான் வரேன். அதுபோல இந்த ஆட்சியில்தான் மனித விலங்கு மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 2 முறை உயர்த்தப்பட்டு தற்போது ஒவ்வொரு மனித உயிர்ப்புக்கும் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது. 2 முறை உயர்த்தி முதலமைச்சர் தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி உயர்த்தி 10 லட்சம் ரூபாய் யானையாலேயோ அல்லது புலியாலேயோ மற்றவைகளால் எவைகளால் அந்த ஆபத்து வனவிலங்குகளால் ஏற்படுமானால் அப்படி உயிரிழப்பவருடைய குடும்பத்திற்கு முதல்ல 2 வருஷத்துல தலைவர் தான் 2 முறை அதை ஏற்றி இருக்கிறாரு. ஏற்றி இப்பொழுது 10 லட்சமாக ஜெகன்மூர்த்திக்கு கிடைச்ச பரிசு ஜெகன்மூர்த்திக்கு இறந்ததுக்கு கிடைக்கல கொடுக்கப்படும். அப்படிதானே இருந்ததுன்னா நீங்க எழுதி கொடுங்க, கண்டிப்பாக உயிரிழந்தது அதனால் என்ற நிலைமை வருமானால் 10 லட்சம் ரூபாய் நிதி முதலமைச்சரிடம் சொல்லி அது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆக இது போன்ற பல்வேறு இடங்களில் எந்த பகுதியிலே யானைகளினாலோ வனவிலங்குகளினாலோ உயிரிழப்பு ஏற்படுமானால் அதை சொல்லலாம். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப 2022-23 நிதியாண்டில் 6765 நபர்களுக்கு 11.43 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 2023-24 நிதியாண்டில் 10,260 நபர்களுக்கு 17.3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2024-25 நிதியாண்டில் 2/1/2025 வரை 5035 நபர்களுக்கு 10.55 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டிற்கு கூடுதலாக ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வனவிலங்குகளினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு, விவசாயிகளுக்கு, அவர்களுக்கு பாதுகாப்பாக நிதி உதவியை வழங்குவதற்கும் தமிழக அரசு
செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி, இனிமேல் இது போன்ற உயிரிழப்புகள் வருமானால் அந்த பகுதிகளிலே இருக்கிற நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். பெரும்பாலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வனத்துறை என்பது பெரும்பாலான விதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்கிறது. நாம் அதுல கொஞ்சம்தான், இந்த நிதி கூட அவங்க கொடுக்கறதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் என்ன முடியுமோ அதை இந்த அரசு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் எங்களுக்கு இதற்கான உரிய ஆணைகளை எல்லாம் வழங்குவதற்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த வனத்துறை தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.